வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம 1990s கேரளாவே உழுக்குன ஒரு பயங்கரமான சம்பவத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். 1990s காலகட்டத்தில் ஊட்டியோட 6th ஏர்பின் பெண்ட்ல அங்க இருக்கிற பள்ளத்தாக்குல அழுகுன நிலையில கேரளா போலீஸ்க்கு ஒரு பாடி கிடைக்குது. கேரளால கொல்லப்பட்ட அந்த நபருடைய உடலை கொண்டு வந்து ஊட்டி மேல இருந்து உருட்டி விட்டுருக்காங்க. இந்த வெறி செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, கொல்லப்பட்டவர் யார், எதுக்காக அவரை கொலை செய்யணும், இந்த கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் கிரைம் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இது கூடவே லைக் பிரஸ் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த கேஸோடைய முழு கதையை பார்ப்போம். 1990s கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்தில் விதுன்குமார் என்ற ஒரு போட்டோகிராஃபர், அவருடைய மனைவி பேர் தான் பினிதா. இந்த தம்பதிகளுக்கு லக்ஷ்மின்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அவங்க குழந்தையோட பேர்ல அந்த ஊர்ல ஒரு மளிகை கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் விதுன்குமார் போட்டோகிராஃபர்ன்றதுனால அந்த கடையை அவங்க ஒய்ஃப் பினிதா தான் பாத்துக்கிறாங்க. இவங்களுடைய மளிகை கடைக்கு பக்கத்திலே அப்போ அங்க ஒரு மிலிட்டரி கேம்ப் இருந்திருக்கு. அந்த கேம்ப்ல ஒரு நர்ஸ் அசிஸ்டண்டா வேலை பார்க்கறவர் தான் ராஜுன்ற ஒரு நபர். அவரும் அதே ஏரியால ஒரு லாட்ஜ்ல வாழ்ந்துட்டு வராரு. அவரு ரெகுலரா விதுன்குமார் அண்ட் பினிதா இவங்களுடைய மளிகை கடைக்கு வந்து பொருட்களை வாங்கிட்டு போறது வாடிக்கையா வச்சிருக்காரு. இப்படி அடிக்கடிக்கு தொடர்ந்து இந்த மளிகை கடைக்கு வரது மூலியமா ராஜுக்கு பினிதா கூட நட்பு ஏற்படுது. விதுன்குமாரும் ராஜு கூட ஃப்ரெண்ட்லியா பழகுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. இப்படி இருக்கும்போது தான் ராஜு தங்கி இருக்கிற அந்த லாட்ஜ்ல இருந்து அவரை காலி பண்ண சொல்லிடுறாங்க. உடனடியா காலி பண்ண சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம ராஜு முடிச்சிட்டு இருக்கும்போது தான் அப்ப விதுன்குமார் வந்து, கவலைப்படாத நண்பா, என் வீடு பெரிய வீடு தான், என் வீட்லயே ஒரு ரூம் காலியா தான் இருக்கு, உனக்கு பிரச்சனை இல்லைனா அந்த ரூம்ல நீ தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி விதுன்குமார் கேட்க, அது எப்படி சரிப்பட்டு வரும், நீ உன் ஃபேமிலியோட இருக்க, நான் உள்ள வந்தா பினிதா என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, பினிதாலாம் எதுவும் சொல்ல மாட்டா, கண்டிப்பா உனக்கு ரூம் கொடுக்க தான் சொல்லுவா, சோ நீ வா எங்க கூட ஃபேமிலியா தங்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்து ராஜுவையும் அவன் குடும்பத்துல ஒருத்தனா விதுன்குமார் கூப்பிட்டுக்கிறாரு. அப்படியே இவங்க எல்லாரும் சந்தோஷமா குடும்பமா ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கும்போது எப்பவும் போல மளிகை கடைய பினிதா பாத்துக்கிறா. பினிதாவுடைய கணவனான நம்ம விதுன்குமார் போட்டோகிராஃபி வேலையா வெளியூர் போயிடுவாரு. ஒரு நாள் விதுன்குமார் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படியே ஒரு வீட்டுக்கு வந்ததும் இவங்க வீட்டுக்குள்ள இருக்க பெட்ரூம்குள்ள பினிதாவுடைய குரல் விதுன்குமார் கேட்டிருக்கு. இந்த நேரத்துல இவ கடையில இல்லாம வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூம் திறந்தா யாரும் தன்னுடைய மனைவியை எந்த கோலத்துல பார்க்க கூடாதோ அந்த கோணத்துல விதுன்குமார் பார்த்திருக்காரு. எஸ், ராஜு கூட அந்த பெட்ரூம்ல வினிதா ஒன்னா இருந்திருக்காங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல விதுன்குமார் தன்னுடைய மனைவியை பார்த்ததும் அப்படியே உறைஞ்சு போயிறாரு. யாரை தன்னுடைய நண்பன் நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டா அவனே தனக்கு துரோகம் செஞ்சு தன்னுடைய மனைவி கூட ஒன்னா இருக்கானேன்னு சொல்லிட்டு விதுன்குமாருக்கு பயங்கர ஆத்திரமும் கோபம் வந்திருக்கு. அந்த கோவத்தோடைய வெளிப்பாடா விதுன்குமார் ராஜுவை அடிக்க போக அப்ப குறுக்க வினிதா உள்ள போகுது. ராஜுவை நீ அடிக்க கூடாது, என்னுடைய விருப்பத்தோட தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு மேலே நம்ம ஒன்னா இருக்கிறது நல்லா இருக்காது, எனக்கு உங்களை விட ராஜு கூட இருக்கதான் பிடிச்சிருக்கு, எங்களை விட்டுருங்க, நானும் ராஜுவும் ஒன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி வினிதா விதுன்குமாருக்கு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு தன்னுடைய குழந்தை லட்சுமியை தூக்கிட்டு ராஜுவோட அந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க. அப்படி வெளியேறினதும் அதே குமரபுரத்துல வேற ஒரு ஏரியால ராஜு, பினிதா, லட்சுமி இவங்க 3 பேரும் ஒன்னா ஒரு குடும்பம் வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் விதுன்குமார் ஒரே இரவுல தனி மரமாயிராரு. இதை இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன காரணம்னா, ஆக்சுவலா விதுன்குமாருடைய மனைவியான பினிதா இருக்காங்களே, அவங்களுக்கு இது முதல் கல்யாணமே கிடையாது. ஆல்ரெடி அவங்களுக்கு கல்யாணமாயி கணவன் இறந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் விதுன்குமார் பினிதாவை கரம் பிடிச்சு அவங்களுக்குன்னு ஒரு பெண் குழந்தை பிறந்து சந்தோஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா நடுவுல இந்த ராஜுன்ற இவங்க குடும்பத்துக்குள்ள பூந்து குடும்பத்தையே கலைச்சு பினிதாவை பிரிச்சு கூட்டு போயிட்டான். இதனால மனசொடைஞ்சு போன விதுன்குமார் அவங்க எங்க இருக்காங்களோ அந்த வீட்டுக்கே போயிட்டு, தயவு செஞ்சு இந்த ராஜு வீட்டு என் கூட வந்துரு, இதெல்லாம் மறந்துட்டு என் கூட வந்துரு, நம்ம திரும்பவும் சந்தோஷமா ஒன்னா வாழலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. ஆனா பினிதா கேட்கிற மாதிரியே இல்ல எனக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பினிதா டைவர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆனா விதுன்குமார் டைவர்ஸ் கொடுக்க மறுத்து திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு தயவு செஞ்சு என் கூட வந்துருன்ற மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருந்திருக்காரு. இதனால ராஜு என்ன பண்றான், நம்ம இதே ஊர்ல இந்த அட்ரஸ்ல இருந்தா கண்டிப்பா உன் கணவன் வந்து நம்மள தொல்லை பண்ணிட்டே தான் இருப்பான், அவன் கடைசி வரைக்கும் உனக்கு டைவர்ஸும் கொடுக்க மாட்டான், நம்மள நிம்மதியாகவும் வாழ விட மாட்டான், நம்ம பேசாம இந்த ஊரை காலி பண்ணிட்டு அவனுக்கு தெரியாத வேற ஒரு ஊருக்கு போயிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதுன்குமாருக்கே தெரியாம இந்த ராஜு பினிதாவை கூட்டிட்டு குழந்தையோட காயக்குளம்ன்ற ஊர்ல போயிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் விதுன்குமாருக்கு அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் அந்த காயக்குளம்ல ஒரு வயசான பெரியவர் அவர் இந்த ராஜுவை பாக்குறாரு. ராஜுவை பார்த்ததுமே அவர் ஒரு மாதிரி பதட்டம் ஆகுறாரு. இவ்வளவு வருஷம் எங்க போனான்னு தெரியாம ராஜுவை தான் தேடிட்டு சுத்திட்டு இருக்காரு போல இருக்கு. ஆக்சுவலா அந்த ராஜு இருக்கால அவனும் லேஸ் பட்டம் இல்லைங்க. ஆல்ரெடி அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்கு, அவனுக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. ஆனா அந்த ராஜுவோட மனைவி ஏற்கனவே இறந்து போயிருக்காங்க போல. அந்த 2 குழந்தைங்களையும் சுத்தமா கண்டுக்காம தாத்தா கிட்டே விட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இந்த காயக்குளம்ன்ற ஊர்ல வந்து செட்டில் ஆயிருக்கான். இதுல இந்த ராஜுவோடைய மனைவி இறந்துட்டாங்களே, அவங்களுடைய அப்பா தான் இந்த பெரியவர். தன்னுடைய பொண்ணு இயற்கையான முறையில் தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் நம்பிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு காயங்குளம்ல இந்த ராஜுவை பார்த்ததுக்கு அப்புறம் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போனா இந்த காயங்குளம்ல இந்த ராஜு பினிதா கூட ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் பொண்ணுடைய சாவு மேலே அவருக்கு சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை இந்த ராஜுன்றவன் தான் கொலை பண்ணிட்டு இங்க வந்து புதுசா ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கானோ அப்படின்ற
அப்படின்ற மாதிரி இந்த பெரியவருக்கு சந்தேகம் எழுது. அது மட்டும் இல்லாம ராஜு கூட குடுத்தனம் பண்ணிட்டு இருக்க இந்த வினிதாவையும் பாக்குறாரு. பார்த்த உடனே வினிதா குழந்தை இல்லாம குமரபுரத்துல தனி மரமா மன உளைச்சலோட சுத்திட்டு இருக்க விதுன்குமாருக்கு இந்த பெரியவர் கான்டாக்ட் பண்ணி உன்னுடைய மனைவி வினிதா இங்க காயம் குளம்ல தான் இந்த ராஜுன்ற ஒருத்தனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்ல, அவ்வளவுதான் விதுன்குமாருக்கு தன்னுடைய மனைவியும் குழந்தையும் எங்க இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா டைரக்டா போனா கண்டிப்பா இந்த முறையும் தான் கூட வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வேற ஏதாவது ஊருக்கு தான் தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. ஸோ அதனால விதுன்குமார் இந்த முறை அந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி தன்னுடைய மனைவியும் குழந்தையும் தன்னை விட்டு போயிட்டாங்க, நீங்க தான் எனக்கு அவங்களை மீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க, சரிப்பா உன் மனைவியும் குழந்தையும் கடைசி எங்க காணாம போனாங்கன்ற மாதிரிலாம் கேட்க, எனக்கு அவங்க இருக்கக்கூடிய அட்ரஸ் எனக்கு தெரியும். ஏன்டா டேய் அட்ரஸ் தான் தெரியும்ல, அப்ப நீயே போய் உன் மனைவியும் குழந்தையும் கூட்டு போலாம்ல அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்காரங்க சொல்ல, இல்ல சார் நான் கூப்பிட்டா வரமாட்டா, தயவு செஞ்சு நீங்க பேசி பஞ்சாயத்து பண்ணி என் கூட அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி இந்த விதுன்குமார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்க, உடனே போலீஸ்காரங்களும் வினிதாவையும் குழந்தையும் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க. அப்படி ஸ்டேஷனுக்கு வர வச்சு வினிதாக்கு புத்திமதியெல்லாம் சொல்லி, இதுக்கப்புறம் நீயும் கணவன் கூட தான் ஒண்ணா இருக்கணும், தயவு செஞ்சு நீ கணவன் கூட போகுமா, அதுதான் உனக்கு நல்லதுன்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணாலும் இவன் நம்மளை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வினிதாவும் சரி ஓகே நான் உன் கூட வரேன், ஆனா நான் அந்த ராஜுவை மறக்கணும், அவன் என்ன திரும்ப தேடி வரக்கூடாதுன்னா நம்ம இதுக்கப்புறம் இந்த திருவனந்தபுரத்திலே இருக்கக்கூடாது, கொல்லம் போயிடலாம், அங்க போயிட்டு நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வினிதா சொல்ல, ஓகே இதுவும் நல்ல ஐடியா தான், நீ தயவு செஞ்சு அந்த ராஜுன்ற மறந்துடு, நம்ம ரெண்டு பேரும் பழையபடி சந்தோஷமா குடும்பமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விதுன்குமாரும் தன்னுடைய மனைவி குழந்தையை கூட்டிட்டு கொல்லம்ல போய் செட்டில் ஆயிராரு. அப்படி கொல்லம் போனதும் வினிதாவும் எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன விதுன்குமாருக்கு அவனுடைய போட்டோகிராஃபி பிசினஸ், அவனுடைய கஸ்டமர்ஸ் அவங்க எல்லாருமே திருவனந்தபுரத்துல தான் இருக்காங்க. பிசினஸ் ஓடனா வேற வழியே இல்ல. கொல்லம்ல இருந்து விதுன்குமார் திருவனந்தபுரத்துக்கு டெய்லி வந்து போயிட்டு இருக்காரு. இந்த டிராவல்னாலே பாவம் விதுன்குமார் ரொம்ப டயர்டாகி போயிருக்காரு. ஆனாலும் பரவாயில்ல, தன்னுடைய குடும்பம் தனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு, அந்த சந்தோஷத்துல கஷ்டங்கள் எல்லாம் மறந்துட்டு அவர் பாட்டுன்னு தினமும் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வேலையை பார்த்துட்டு ரிட்டர்ன் கொல்லத்துல இருக்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வீட்டுல இருக்க வினிதாக்கு ராஜுவை மறக்க முடியல. திரும்பவும் ராஜு கூட கான்டாக்ட்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கணவன் விதுன்குமார் கொல்லத்துல இருந்து திருவனந்தபுரத்துக்கு வேலைக்கு போற அந்த கேப்ல ராஜுவை கொல்லத்துல இருக்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு திரும்பவும் பழையபடி அவங்களுடைய கள்ள தொடர்பை வச்சுக்கிறாங்க. இப்படியே எவ்வளவு நாள் தான் பயத்தோடவே நம்ம வாழ்றது, நீ பேசாம என் கூட திரும்ப திருவனந்தபுரத்துக்கே வந்துரு அப்படின்ற மாதிரி ராஜு கூப்பிட, அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் திரும்ப என் கணவனை விட்டு உன் கூட வந்தா கண்டிப்பா அவன் திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போவான், எங்க போனாலும் பேசி என்ன கூட்டு வந்துருவான் அப்படின்ற மாதிரி வினிதா சொல்ல, அதுக்கு உடனே ராஜு அவன் இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை, பேசாம விதுன்குமாரை கொன்னுட்டா பிரச்சனையே இல்ல அப்படின்ற மாதிரி ராஜு சொல்ல, இது கொலையா வெளியில தெரிஞ்சு மாட்டிட்டா அவ்வளவுதான் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடுமே அப்படின்ற மாதிரி வினிதா சொல்ல, கொலையா வெளியில தெரிஞ்சாதான் பிரச்சனை, நாம ஏன் இதை ஒரு இயற்கையான மரணமா மாத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ராஜு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். விதுன்குமார் எதுக்காவது மெடிசன் எடுத்துக்கிறானா அப்படின்ற மாதிரி ராஜு கேட்க, ஆமா டஸ்ட் அலர்ஜி அவருக்கு இருக்கு, அதனால ஒரு குறிப்பிட்ட மெடிசன் அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி வினிதா சொல்ல, இது போதுமே, ஏன்னா இந்த ராஜு ஆல்ரெடி ஒரு நர்ஸ் அசிஸ்டன்ட்ல, சோ அவனுக்கு விதுன்குமார் ரெகுலரா எடுத்துக்கூடிய அந்த மெடிசனுடைய ஓவர் டோசேஜை கொடுத்து மயக்கமாக்கி அவனை கொண்டுலாம், வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையான மரணமா தான் தெரியும், நம்ம கொலை பண்ண மாதிரியே தெரியாது அப்படின்ற மாதிரி ராஜு பிளான் பண்ணி ஒரு நாள் திருவனந்தபுரத்துல இருந்து விதுன்குமார் ரொம்ப களைப்போட ரிட்டர்ன் கொல்லம்ல இருக்க அவங்க வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து வினிதா என்னைக்கும் இல்லாம ரொம்ப பாசத்தோட சாப்பாடை பரிமாறி இருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்போ எடுத்துக்கூடிய அவருடைய மெடிசனை அதை மாத்தி ராஜு கொடுத்த ஓவர் டோசேஜ் மருந்து கொடுத்திருக்காங்க. அந்த மருந்தையும் விதுன்குமார் சாப்பிட்டுருக்காரு. அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவர் மயக்கமாய் இறந்து போயிடுவாருன்ற மாதிரி வினிதா அந்த இரவு முழுக்க காத்திருக்காங்க. ஆனா அவருக்கு எதுவும் ஆகல, மாத்திர பிளான் ஒர்க் ஆகல போல இருக்கு. அவர் ஒரு மாதிரி அரை மயக்கத்திலே தான் இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே வினிதா என்ன பண்றாங்க, அவங்க தங்கி இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுல போன் இருக்கு. எஸ், இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்க காலகட்டம் 1990ஸ்ன்றதால ஏரியால யாராவது ஒருத்தர் வீட்டுல தான் லேண்ட்லைனே இருக்கும். இவங்க தங்கி இருக்க அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுல ஒரு லேண்ட்லைன் போன் இருக்கு. சோ வினிதா உடனே அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு, என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, நான் உடனடியா என் சொந்தக்கார பையனுக்கு ஒரு போன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டு போன்ல இருந்து ராஜுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. ராஜுவும் திருவனந்தபுரத்துல இருந்து கொல்லத்துக்கு வீட்டுக்கு வரும்போது வாடகை கார் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த வாடகை காரை வெளியிலே நிக்க வச்சுட்டு ராஜு வீட்டுக்குள்ள போயிட்டு விதுன்குமாரோட பல்ஸ் செக் பண்ணிருக்காரு. எஸ், ஓவர் டோசேஜ் கொடுத்தும் அவன் இன்னும் சாகல. திரும்ப மருந்தை கொடுத்து பாக்குறாங்க. ஆனா ஒரு பலனும் இல்ல. வேற வழியே இல்ல, நாமளே கழுத்தை நிச்சு கொன்ற வேண்டிதான் சொல்லிட்டு ராஜு விதுன்குமாரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. விதுன்குமார் முழிப்பு வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப பட்டுன்னு வினிதா வாயை பொத்திருக்காங்க. அப்படி இவங்க வாயை பொத்தும் போது ஒரு கட்டத்துக்கு மேல விதுன்குமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னை கொல்ல தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு வினிதாவுடைய கை விரல கடிச்சிருக்காரு. அப்படி கடிச்சதும் அவங்க வழியில துடிச்சுக்கிட்டு கை எடுத்துறாங்க. உடனே இந்த ராஜு பெட்ஷீட்டை சுத்தி விதுன்குமார் வாய்க்குள்ளே போட்டு மொத்தமா வாயை கவர் பண்ணி திரும்பவும் போட்டு கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே விதுன்குமார் மயக்கத்துக்கு போயிறாரு. ஆனா இன்னமும் அவருக்கு பல்ஸ் இருக்கு, இன்னமும் அவர் சாகல. ரொம்ப நேரத்துக்கு இவனை இப்படியே வச்சிருக்க முடியாது, ஏன்னா முழிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். சோ அதுக்காக திருவனந்தபுரத்துல இருக்க இவங்களுடைய வீட்டுக்கு இவனை தூக்கிட்டு போயிடலாம், அங்க வச்சு அவனை கொண்டுலாம் சொல்லிட்டு மயக்கமா இருக்க விதுன்குமாரை போர்வையால சுத்தி அவனை தூக்கிட்டு வெளியே வந்திருக்காங்க. ஹவுஸ் ஓனர் அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது விதுன்குமார் மயங்கிட்டாரு, சோ உடனடியா அவரை கொல்லம்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரிலாம் வினிதா ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிட்டு விதுன்குமாரை வாடகை கார்ல ஏத்திட்டு திருவனந்தபுரத்துல இருக்க இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு கொண்டு வந்ததும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து துடிக்க கழுத்தை நெரிச்சு கொண்டு அந்த பாடியை யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக அடுத்த நாளே திரும்பவும் ஒரு வாடகை காரை வர வச்சு ஒரு பெட்ல என்னுடைய பாடியை சுத்தி அந்த டிரைவருக்கு சந்தேகம் வராதபடி அவர் கையில கொஞ்சம் காசை கொடுத்து பக்கத்துல கடைக்கு கொஞ்சம் சாமான் வாங்க அனுப்பிட்டு அந்த கேப்ல பெட்டோட சுத்தி இருக்கிற விதுன்குமாரோட பாடியை
பாடியை கொண்டு வந்து கார் டிக்கில போட்டு அடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவரோட ராஜு, பெனிதா அண்ட் குழந்தை லட்சுமி இவங்க 3 பேரும் ஊட்டிக்கு கிளம்பியிருக்காங்க. அப்படி ஊட்டிக்கு போகும்போது மேலே ஏற 6th ஏர்பின் பெண்ட் கிட்ட கார் டிரைவர் ரெஸ்ட்டுக்காக ஓரங்கட்டி ஃபேஸ் வாஷ் பண்ண போயிருக்காரு. இந்த கேப்பை பயன்படுத்தி ராஜுவும் பெனிதாவும் டிக்கில இருக்கக்கூடிய பெட்டால சுத்தப்பட்டிருக்க விதுன்குமாரோட பாடியை 6வது கொண்டையூசி வலையிலிருந்து தூக்கி பள்ளத்தாக்குல போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது டமால்னு ஒரு சத்தம் டிரைவர் கேட்டிருக்கு. டிரைவர் திரும்பி என்னாச்சுன்னு கேட்க, ஒன்னில வீட்டுல இருந்து வரும்போது சில குப்பைகளை கொண்டு வந்தோம், அதைத்தான் நாங்க இங்க வீசியிருக்கோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி டிரைவர் கிட்ட பேசி சமாளிச்சு அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போய் அடுத்த ஒரு 3 நாள் போட்டோஸா எடுக்கிறாங்க. ஹோட்டல்ல தங்குறாங்க. ஒரு மாதிரி சந்தோஷமா அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காங்க. அப்படி வீடு திரும்பினதும் இந்த ராஜு பெனிதா கிட்ட கொல்லம்ல இருக்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்துரு, நம்ம வேற ஏதாவது ஊர்ல போயிட்டு சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காரு. பெனிதாவும் கொல்லம்ல இருக்க அந்த வாடகை வீட்டை காலி பண்றதுக்காக போயிருக்காங்க. ஹவுஸ் ஓனர் கிட்ட நாங்க வீட்டை காலி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஹவுஸ் ஓனர் எல்லாம் சரிமா, உடம்பு சரியில்லாம உங்க ஹஸ்பண்ட் வீட்டுல தூக்கிட்டு போனியே, அவர் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் கொல்லம்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்திருக்கோம், இன்னும் அவருக்கு சுயநினைவு வரல அப்படின்ற மாதிரி பெனிதா சொன்னதும் ஹவுஸ் ஓனருக்கு அந்த இடத்துல சந்தேகம் எழுது. எதை வச்சு அவர் சந்தேகப்பட்டிருக்காருன்னா, ஆக்சுவலா அந்த இரவு ராஜுவும் பெனிதாவும் சேர்ந்து விதுன்குமாரை மயக்கமாக்கி தூக்கிட்டு போகும்போது ஹவுஸ் ஓனர் கிட்ட கொல்லம்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்க போறோன்ற மாதிரி பெனிதா சொல்லிட்டு கூட்டு போயிருவாங்கல்ல. அதை கேட்டுட்டு இந்த ஹவுஸ் ஓனர் அடுத்த நாள் விதுன்குமார் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது அந்த பேர்ல யாரையுமே அட்மிட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பெனிதா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாத்தி சொன்னதும் ஹவுஸ் ஓனருக்கு சந்தேகம் வந்துருது. உடனே போலீஸ் கால் பண்ணி வர வச்சிடறாரு. ஆல்ரெடி போலீஸ்க்கு விதுன்குமாரோடைய பிரதர்ஸ் வந்து தன்னுடைய பிரதர் ஒரு 3 நாளா ஆளையே காணும், ஆனா தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஆல்ரெடி அந்த ஊர் போலீஸ்க்கு பெனிதா மேல சந்தேகம் இருந்திருக்கு. போதா குறைக்கு இந்த ஹவுஸ் ஓனர் வேற போலீஸ் கால் பண்ணி இவங்க இப்படி மாத்தி சொல்றாங்கன்ற விஷயத்த சொன்னதும் அவ்வளவுதான், போலீஸ்காரங்க பெனிதா அந்த வீட்டை காலி பண்றதுக்கு முன்னாடியே பெனிதாவையும் ராஜுவும் கையங்களுமா பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்சி விசாரிக்கும் போது தான் வேற வழியே இல்லாம 2 பேரும் சேர்ந்து ஊட்டியில பண்ண விஷயத்த மொத்தமா போட்டு போலீஸ் கிட்ட உடைச்சாங்க. உடனே போலீஸும் அவங்க சொன்ன இடத்துல போயிட்டு செக் பண்ணா எஸ், அங்கதான் அழுகுன நிலையில விதுன்குமாரோட பாடி போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. இதுல சிக்கல் என்னன்னா, கள்ளக்காதல் தான் இப்படி ஒரு கொலை பண்ணிருக்காங்க. இதை கோர்ட்ல நிரூபிக்க ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தேவை. ஆனா போலீஸ்க்கு அப்படி ஒரு எவிடன்ஸ் கிடைக்கவே இல்லை. அப்போதான் லட்டு மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்ன எவிடன்ஸ்னா, விதுன்குமாரோட பாடியை ஊட்டியோட 6th ஏர்பின் பெண்ட்ல தூக்கி வீசினதுக்கு அப்புறம் இந்த ராஜுவும் பெனிதாவும் ஊட்டி மலை மேல போயிட்டு அடுத்த ஒரு 3 நாள் ஏதோ டூர் போன மாதிரி போயிட்டு கையோட கொண்டு போன கேமரால போட்டோஸா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த போட்டோஸ் அதுதான் இவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்காங்கன்றத ப்ரூவ் பண்றதுக்கான போட்டோஸ். அண்ட் அதுலயும் குறிப்பா பெனிதாவுடைய கைவிரல விதுன்குமார் கடிச்ச அந்த காயத்துக்கு கட்டு போட்டதும் சேர்ந்து அந்த போட்டோல சிக்கியிருக்கு. இந்த எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்ல போலீஸ் சப்மிட் பண்ணி இவங்க 2 பேரும் சேர்ந்து கள்ளக்காதல்னால கணவன் விதுன்குமாரை கொடூரமா கொலை பண்ணி மலையில இருந்து தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. இதனால இந்த குற்றம் பண்ண இவங்க 2 பேருக்கும் செஷன் கோர்ட்ல மரண தண்டனை கொடுத்துறாங்க. ஆனா அதே ஹை கோர்ட்ல முறையிட்டு ஆயுள் தண்டனையா மாத்தி கேஸை முடிக்கிறாங்க. இப்படி இந்த கேஸ் இங்க முடியுது. என்ன மக்களே, இன்னைக்கு பார்த்த இந்த கிரைம் ஸ்டோரி உங்களுக்கு பல பாடங்கள் சொல்லியிருக்கும். இவங்க கேஸ்ல இருந்து நம்ம டேக் அவே எடுத்துக்க வேண்டியது என்னதான் கணவன் மனைவின்ற ஒரு உறவு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உறவு முறிஞ்சு கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ வேற ஒருத்தவங்க கூட தொடர்பு இருக்கு, இதுக்கு மேல இந்த உறவை தொடர முடியல, இந்த வாழ்க்கையோட முடிச்சுக்கலாம், டைவர்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்கள அப்படியே அனுப்பி விடுறதுதான் எல்லாருக்குமே நல்லது. அதை விட்டு இழுத்து பிடிச்சா இப்படிதான் ஊட்டி மலைப்பகுதியில போலீஸ் வந்து சடலங்களா பொறுக்க வேண்டியதா இருக்கும். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு விறுவிறுப்பான கேஸோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.